வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசாக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. நான் வந்து 5 போட்டுட்டேன். ஆனால் நான் லாஸ்ட்டில் வந்து எடுத்துட்டேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து இந்த கொத்தமல்லி சட்னிக்கு கலர் கொடுக்கும். எடுத்துருங்க. 5 போடாதீங்க, 2 போடுங்க போதும். பச்சை மிளகாய் வந்து நான் 3 போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி போடலாம். நான் வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. கலர் வந்து மாறாமல் வதக்கிக்கோங்க. அது வந்து ப்ரௌன் ஆயிடக்கூடாது, க்ரீன் கலரில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வந்து நான் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் போடலாம். இந்த தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த கொத்தமல்லி சட்னி இட்லியோடு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் வந்து புளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் 3 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து காஞ்ச மிளகாய் வந்து 2 போட்டிருக்கோம். போதும். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மிக்ஸி அடித்த உடனே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.